السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரைவிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் தொடர்ச்சியாக துவாக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த துவா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிகா மின் ஜஹ்தில் பலா வ தரகிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாதத்தில் அஅதா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான துவா என்று சொல்லலாம். அல்லாஹுவே, கடினமான சோதனையை விட்டும், கெடுதிகள் பிடிப்பதை விட்டும், விதிக்கப்பட்டதின் தீமையை விட்டும், எதிரிகளின் நகைப்பை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மிக அழகான ஒரு துவா. ஆக ஒரு மனிதன் என்றால் சோதனை வரத்தான் செய்யும். அது கடுமையான சோதனையை விட்டு நான் யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் கேட்கிறேன். கெடுதியினுடைய பிடியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே மாதிரி எதிரிகளுடைய நகைப்பு, நம்முடைய நிலைமையை பார்த்து எதிரிகள் சிரிப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை எனக்கு ஏற்படுத்தி விடாதையா ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவா. நாம் ஆரம்பத்திலே நாம் சொல்லியிருப்போம், இப்படிப்பட்ட துவாவுடைய வாசகங்களை கொண்டு நாங்கள் துவா கேட்கிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏதோ அமர்கிறோம், ஒரு சில வார்த்தைகளை கொண்டு கேட்கிறோமே தவிர நமக்கு தேவையான துவாக்களை கேட்பதை விட்டும் இன்றைய தினத்தில் நாம் கவனம் குறைவாக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆக அல்லாஹுடைய தூதர் மிக அற்புதமான அழகழகான துவாக்களை, நாம் நினைத்து கூட பார்க்காத வாசகங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு துவாவை கேட்க முடியுமோ அவ்வளவு துவாவை கேட்க வேண்டும். எவ்வளவு துவாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாமா நம் துவா கேட்க வேண்டும் என்று எனக்கு நினைக்கக்கூடாது. எல்லா விடயத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே துவாவை கேட்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உடையவர்களாக எதுவாக இருந்தால் முதலில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்மை பாவம் செய்வதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு, நமது குடும்பத்தோடு, நமது மக்களோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தருள்வானாக என பிரார்த்தித்தவனாய், கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக நாளைய தினம் வேறொரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.